நேத்து மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுன் சைடோ அல்லது சைட்வேஸோ போகாம கொஞ்சம் அப் சைடு மூவ்மெண்ட் காமிச்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, சமீபத்துல எல்லா கம்பெனியும் Q4 ரிசல்ட் பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ அதுல பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது தான் நேத்து மார்க்கெட்னுடைய அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு பிரதான காரணமா சொல்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, குருடாயிலோடைய ப்ரைஸ் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஈரான் கோரிக்கை வச்சும் அமெரிக்கா ஈரானுடைய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை முடக்கியிருக்காங்க. இன்னும் அதிலிருந்து விடுபடலை. ஸோ அது கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுது. அதனாலேயே இன்னைக்கான மார்க்கெட் ஸ்லைட்டாக டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ், அதானி பவர், இதனுடைய Q4 ரிசல்ட் ஒரு நல்ல பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 20% மேலேயும் காமிச்சிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அதனாலேயே இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்சபிள் ஸ்டாக்ஸாக இருக்கும். இந்த ஸ்டாக்ல உங்களுக்கு இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அதில் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.